கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இங்கேருந்து ஒரு 5 to 8 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலை டவுன் வந்துடும். அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு மெயின் ஸ்டேட் ஹைவே, அதில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். கல் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லோ கலர் ஸ்டோன் வந்து பண்ணியிருக்காங்க. ஹைவே இது வந்து 4-வே லேனாக வந்து மாற்ற போகிறோம். 4 வழிச்சாலையாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லா வேலைகளும் சின்ன நடுவில் பிரிட்ஜ் போகிற வேலையெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடிக்கல் நாட்டி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, 260 அடி ஃப்ரண்டேஜ். இந்த காம்பவுண்டு 260 அடி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு குவாரியாக ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம். குவாரியாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரன் பண்ணலை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் தேவைப்படுறவங்க குவாரியாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 1 ஏக்கர் 78 சென்ட் இருக்குது. 1 ஏக்கர் 78 சென்ட் கரெக்டாக ஃபுல்லி காம்பவுண்டட். ஃப்ரண்ட் சைடு வந்து ரோட் சைடு ஆனால் ரோட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ரோட் சைடு வந்து காம்பவுண்டு ஃபுல்லாகவே 4-வே லேனாக மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் ப்ரைஸ் வந்து இன்னும் டபுளாக தான் ஹைக் ஆகும். ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, ஒரு பாத்ரூம் அண்ட் ஆஃபீஸ் ரூம், பவர் ரூம். இது 85 HP வந்து பவர் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கல்குவாரியாக ரன் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி நீங்கள் போட்டாலும் சரி, இந்த பவர் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கிற பவர் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது குவாரி ரன் பண்ணி இந்த இடம் தான், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களே ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறையா வந்து கல்குவாரி தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து எடுத்திங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜ் போய்ட்டு இந்த செவரு வரைக்கும் அந்த பில்டிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி வரும் லைன். அந்த பனைமரம் இருக்குது, அதுலேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி போகும். உள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது. கிணறு வேணால் நீங்கள் வந்து தண்ணீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பின்பக்கமும் ஒரு பஞ்சாயத்து ரோடு இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரோடு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஆன் பஸ் ரோடு. இப்போ தான் 2 பஸ்ஸு கிராஸ் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ட்ரோன் வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. இப்போ வீடியோ எடுக்கும்போது கூட பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு பஸ் இந்த பக்கம் போச்சு. இப்போ திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஆன் பஸ் ரூட்டு எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே நீங்கள் இதை கல்குவாரியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாவது இந்த ஏரியாலாம் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. நீங்கள் கோல்டு ஸ்டோரேஜுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கவனித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கல்குவாரி லாரிகளை போகிறதுல மண் வந்து புழுதி கிளம்பிட்டே இருக்குது. கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அவங்க யூஸ் பண்ண கல்குவாரி யூஸ் பண்ணும்போது வண்டி போய் நிற்கிறதுக்கு, இந்த வேலைகள் பண்ணுறதுக்கு போட்ட ஒரு மேடு. இந்த மேடு வேணால் நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணால் பண்ணிக்கலாம். பின்பக்கம் ஒரு ரோடு. ட்ரோன் வியூ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூ பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம்.
ட்ரோன் வியூ வந்து பார்த்துருப்பீங்க. நிறையா வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, கல்குவாரி தான் நிறைய ரன் பண்ணிகிட்ருக்காங்க. குவாரிஸ் தான் நிறைய போயிட்டுருக்கு. பின்பக்கமாக நான் உங்களுக்கு ரோடு காமிச்சிருப்பேன். பின்னாடியே ஒரு பஞ்சாயத்து ரோடு போட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு கிணறு இருக்குது. கிணறும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ட்ரோனில். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ பண்ணுற நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக டபுளாக தான் ஆகும். டபுள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. பின்பக்கமும் ரோடு. ட்ரோன் என்ன காமிச்சு ரொம்ப போல் ட்ரோனில் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன பின்பக்கம் எப்படி ரோடு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.95, ஒரு ஏக்கர் 2,95 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இது நீங்கள் வாங்கிட்டு ஃபியூச்சரில் இப்போ வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் லே அவுட்டும் பண்ணலாம். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஆன் ரோடு தான் ரெசார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ திருவண்ணாமலை வந்து ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக போகும். பட்டு ரெசார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா ஃபுல்லாகவே கல்குவாரி இருக்கிறதுல வந்து ரெசார்ட் வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. மற்றபடி மற்ற யூசேஜ் என்ன கமர்ஷியல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் பிளாட் போகிறதுக்கும் நீங்கள் வந்து சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை நீங்கள் இப்போ வந்து நான் எம் சாண்ட் இதெல்லாம் வந்து நான் குடோன் மாதிரி பார்த்துட்ருக்கேன், எனக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை சர்வீஸ் ஸ்டேஷனும் வைக்கலாம். நீங்கள் காரு லாரி பஸ்ஸுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டேஷனாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்குன்னு எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.